வணக்கம் நேயர்களே. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இதை யார் சொன்னதுன்னு தெரியுமா? இது யாருன்னு உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இவருக்கு 32 மொழிகள் தெரியுமாங்க. 32 மொழிகள். நமக்கு 1-2 லாங்குவேஜ்க்கே நம்ம என்ன திணறுறோம். இவருக்கு 32 மொழிகள் சரளமாக தெரியுமா? இவ்வளோ ஒரு வியப்பாக இருக்கு இல்லையா? இது 4வது வீடியோ. இதுக்கு முன்னாடி 3 வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எல்லாம் அதில் கவர் பண்ணியிருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் போடுறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு சப்ஜெக்ட் தான் பார்க்க போகிறோம். கிராமர். பட் போர் அடிக்கிற மாதிரி கிராமர் கிடையாது, ப்ராக்டிக்கல் கிராமர். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் போனேன், போய்கிட்டு இருக்கேன், போவேன், இந்த மாதிரி சிம்பிளான கிராமர் தான் நம்ம இதில் கவர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் மேலே எழுதியிருக்கேன் பெங்களூருக்கு பெங்களூருகே அப்படின்ட்டு. ஸோ பெங்களூருக்கு அப்படின்றது பெங்களூருகே அப்படின்னு கன்னடாவில் சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கே ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்கேன். எல்லாமே இங்கிலீஷில் தான் எழுதியிருக்கேன். காரணம் தமிழில் ஒரு தா தான் இருக்குது. கரெக்டாக இடத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம தான்னு ப்ரொனன்சியேஷனை மாற்றி பண்ணுவோம். பட் மற்ற லாங்குவேஜில் அப்படி கிடையாது. 4 எழுத்துக்கள் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தா, 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 தா இந்த மாதிரி இருக்கும். அதனால தான் நான் தமிழ் எழுதி போடல. ஸோ இங்கே நம்ம இப்போ இங்கிலீஷில் எழுதி போட்டிருக்கேன். இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் இது. ஃபஸ்ட்டு வாங்க போய் பார்க்கலாம். இப்போ பெங்களூருகே அப்படின்றத நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. நான் பெங்களூருக்கு போனேன். இது பாஸ்ட் டென்ஸு, இது பாஸ்ட்டு, இது ப்ரெசண்ட்டு, ப்ரெசண்ட் ஆனால் இது ப்ரெசண்ட் கண்டினியூஸ், அப்புறம் இது ஃப்யூச்சர். நான் இப்போ தமிழில் ஒரு சென்டென்ஸ் சொல்கிறேன். நான் பெங்களூருக்கு போனேன் அப்படின்றத கன்னடத்தில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நான் போட்டிருக்கேன் பாருங்கள். நானும் பெங்களூரிகே ஹோதே. நானும் பெங்களூரிகே ஹோதே. டிஇ நீங்கள் டேன்னு படிச்சிடக்கூடாது, வாடா போடையான்ற மாதிரி கிடையாது. இது தேன்னா என்ன? இப்போ தானியம்னு தா சொல்லுவோம் இல்லையா, அந்த தாக்குரிய ப்ரொனவுன்சியேஷன் இங்கே வரணும். நீங்கள் கேட்கலாம், ஏன் நீங்கள் டிஹெச்இன்னு எழுதலை அப்படின்ட்டு. இதுக்கு சேம் காரணம் தான். இது தே அப்படின்ற இன்னொரு மீனிங் கொடுத்துடக்கூடாதுன்றக்காண்டி தான். அது நீங்கள் கற்றுக்கும் போதே ப்ராப்பராக கற்றுக்கணுன்றக்காண்டி தான் நான் இப்படி எழுதி போட்டிருக்கேன். ஸோ இது ஹோ டே கிடையாது, ஹோ தே. ஸோ நானும் பெங்களூருகே ஹோதே அப்படின்னா நான் பெங்களூருக்கு போனேன். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் பெங்களூருக்கு போய்கிட்டு இருக்கேன், போய்கொண்டு இருக்கிறேன். நான் பெங்களூருக்கு போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு நானும் பெங்களூருகே ஹோக்தித்தேனே. ஹோக்தித்தேனே. நான் இங்கே டேஷ் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா, இது மட்டும்தான் மாறி இருக்கும். மற்றது எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஹோக்தித்தேனே. அடுத்து நான் பெங்களூருக்கு போவேன். இது எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, நானும் பெங்களூரிகே ஹோக்தீனி. நானும் பெங்களூரிகே ஹோக்தீனி. ஸோ ஹோக்தீனின்னா நான் பெங்களூருக்கு போவேன். நானும் பெங்களூரிகே ஹோதே. நான் பெங்களூருக்கு போனேன். நானும் பெங்களூரிகே ஹோக்திதேனி. நான் பெங்களூருக்கு போய்கிட்டே இருக்கேன். நானும் பெங்களூரிகே ஹோக்தீனி. நான் பெங்களூருக்கு போவேன். இது ஃபஸ்ட் பர்சன் நம்ம கவர் பண்ணியாச்சு. இப்போ இது செகண்ட் பர்சன். நீ அப்படின்றதுக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? இப்போ நீ பெங்களூருக்கு போன அப்படின்னு சொல்லணும். எப்படி சொல்லலாம்? நீனு பெங்களூருகே ஹோதே. நீனு பெங்களூருகே ஹோதே அப்படின்னா நீ பெங்களூருக்கு போன. நீ பெங்களூருக்கு போய்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு நீனு பெங்களூருகே ஹோக்தித்தியா. நீனு பெங்களூருகே ஹோக்தித்தியா. நீ பெங்களூருக்கு போவ அப்படின்னு சொல்கிறதுக்கு நீனு பெங்களூரிகே ஹோக்தியா. நீனு பெங்களூரிகே ஹோக்தியா அப்படின்னா நீ பெங்களூருக்கு போவ. இப்போ தேர்ட் பர்சன். இவன் அவன் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவன் பெங்களூருக்கு போனான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவனும் பெங்களூருகே ஹோதா. அதே தான் அவனும் பெங்களூருகே ஹோதா அப்படின்னா அவன் பெங்களூருக்கு போனான். இவன் பெங்களூருக்கு போய்கிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்கு, அதாவது போய்கொண்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இவனும் பெங்களூருகே ஹோக்தித்தானே. இவனும் பெங்களூருகே ஹோக்தித்தானே.
இவன் பெங்களூருக்கு போவான். ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்கிறதுக்கு ಇವನು ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗ್ತಾನೆ. போவான், நாளைக்கு போவான், நாளை ಹೋಗ್ತಾನೆ. ಇವನು ಬೆಂಗಳೂರಿಗೆ ನಾಳೆ ಹೋಗ್ತಾನೆ அப்படின்னா இவன் பெங்களூருக்கு நாளைக்கு போவான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவள் அவள். இவள் பெங்களூருக்கு சென்றாள், அதாவது இவள் பெங்களூருக்கு போனாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு ಇವಳು ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋದಳು. ಇವಳು ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋದಳು அப்படின்னா இவள் பெங்களூருக்கு போனாள். இவ பெங்களூருக்கு போய்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறதுக்கு ಇವಳು ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗ್ತಿದ್ದಾಳೆ. ಇವಳು ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗ್ತಿದ್ದಾಳೆ. இவ பெங்களூருக்கு போவா அப்படின்னு சொல்கிறதுக்கு ಇವಳು ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗ್ತಾಳೆ. ಇವಳು ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗ್ತಾಳೆ. அதே மாதிரி அவள் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவಳು பெங்களூರಿಗೆ ಹೋಗ್ತಾಳೆ அப்படின்னா அவள் பெங்களூருக்கு போவா அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் பெங்களூருக்கு போனார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ಅವರು ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋದರು. ಅವರು ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋದರು. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவர் பெங்களூருக்கு போய்கிட்டே இருக்காரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ಅವರು ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. ಅವರು ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗ್ತಿದ್ದಾರೆ. அவர் பெங்களூருக்கு போவார் அப்படின்னு சொல்கிறதுக்கு ಅವರು ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ. ಅವರು ಬೆಂಗಳೂರಿಗೆ ಹೋಗ್ತಾರೆ. ஸோ இது உங்களுக்கு டெஃபினெட்லி யூஸ்ஃபுல்லாகவும் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சினிமாவுக்கு போகிறேன் அப்படின்றத இங்கே ஈஸியாக சொல்லலாம். இப்போ பெங்களூருகே அப்படின்னு இருக்கிறத நீங்கள் சினிமாகே அப்படின்னு மாற்றினீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நானும் சினிமாகே ஹோதே அப்படின்னா நான் சினிமாவுக்கு போனேன். அவளும் சினிமாகே ஹோதಳು அப்படின்னா போனாள், அவள் சினிமாவுக்கு போனா. அவளும் சினிமாகே ಹೋಗ್ತಿದ್ದಾಳೆ அப்படின்னா அவள் சினிமாவுக்கு போய்கொண்டிருக்கிறாள், அவள் சினிமாவுக்கு போய்கிட்டே இருக்கா அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இங்கே வேர்டை வந்து ஏதாவது ஒன்று ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் இதை இன்னும் நிறையா கற்றுக்கலாம். இதே மாதிரி நிறைய கன்னடா வேர்ட்ஸு, சென்டென்சஸ், காமன் சென்டென்சஸ்லாம் நீங்கள் பழகணும்னு நினச்சிங்கன்னா என்னோடய ஆப் இருக்குது. ஆண்ட்ராய்டுக்கும் இருக்குது, ஆப்பிளுக்கும் இருக்குது. ரெண்டுத்துக்குமே நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் தர்றேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் பிடிஎஃபாக, அதாவது ஒரு இபுக்காக உங்களுக்கு வேணும், அந்த வேர்ட்ஸும் யூஸ்ஃபுல் வேர்ட்ஸ் அண்ட் சென்டென்சஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் கன்னடா த்ரூ தமிழ் இபுக்காகவும் நான் பப்ளிஷ் பண்ணியிருக்கேன். அந்த லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் போடுறேன். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். டென்சஸ் நம்ம இப்போ பார்த்துட்டோம் இல்லையா, உங்களுக்கு டெஃபினெட்லி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ காலங்கள், டைம் பற்றின ஒரு சில வேர்ட்ஸ் தான் நம்ம கவர் பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். இங்கே நேரம் அப்படின்றது சமயா அப்படின்னு இங்கே சொல்லுவாங்க. நம்ம இதுலேயும் சமயம்னு சொல்லுவோம், கரெக்டாக? மேபி இது பியூர் தமிழாக இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லைன்னு நான் நினைக்கிறேன். பட் சமயம் அப்படின்றதும் சமயான்றதும் ஒரே வார்த்தை தான். ஸோ சமயா அப்படின்னா நேரம் அப்படின்னு அர்த்தம். பழைய வீடியோவிலேயே நான் சொல்லியிருக்கேன், இன்று அப்படின்றதுக்கு இந்து அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். இன்று அப்படின்றதுக்கு இந்துன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு இன்றைக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈவத்து. இது ரெண்டையும் நான் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கேன். பட் இன்றைக்கி வந்து டைம் லெசன் எடுக்கிறனால இதை திரும்ப நான் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ இன்று அப்படின்னா இந்து, இன்றைக்கு இன்னைக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஈவத்து அப்படின்னு கன்னடாவில் சொல்லுவாங்க. இப்போ நேற்று அப்படி சொல்கிறதுக்கு நேற்று அப்படின்றதுக்கு நின்னே அப்படின்னா நேற்று அப்படின்னு அர்த்தம். முந்தா நேத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு முந்தா நேத்து அப்படின்னு சொல்கிறதுக்கு மொன்னே கிட்டத்தட்ட முந்தா மொன்னேன்ற மாதிரியே வருது பார்த்தீங்களா. ஸோ முந்தா நேத்து மொன்னே. இப்போ நாளை அப்படின்றதுக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நாளை அப்படின்றதுக்கு நாளே அப்படின்னு அர்த்தம். நாளே அப்படின்னு சொல்லுவோம் கன்னடாவில். நாளை கழிச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு நாளை கழித்து, இல்லைன்னா நாளை மறுநாள் அப்படின்னு சொல்கிறதுக்கு நாடித்து. இது நாடித்துன்னு வாசிச்சிடாதீங்க, நாடித்து. நாடித்து
நாடித்து. ஓகேவா? டியூ வந்து தூ தான், டூ கிடையாது, நாடித்து. நெக்ஸ்ட் வேர்ட்ஸ் பார்க்கலாம். இப்போ காலை, மார்னிங், சரிங்களா? காலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ಬೆಳಗ್ಗೆ, ಬೆಳಗ್ಗೆ. ಬೆಳಗ್ಗೆ அப்படின்னா காலை. மதியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மதியம். ஆஃப்டர்நூன், மதியம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மத்தியானா, 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 மத்யானா, மத். ஸோ இது மத்தியானா கிடையாது, மத் தா. இது மத்தியானா அப்படின்னா மதியம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து காலை, மதியம், ஈவினிங். சாயங்காலம், 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 சாயங்காலம் வந்து இங்கே சஞ்சே, சஞ்சே, சா இன் ஜே, சஞ்சே அப்படின்னா சாயங்காலம், சாயங்காலம் அப்படின்னு அர்த்தம். இரவு, நைட், ராத்திரின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, சேம் தான். ராத்திரி, ராத்திரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இங்கே ராத்திரி, ராத்திரின்னு இங்கே நம்ம சொல்லுவோம், இங்கே ராத்திரின்னு சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ இதுவும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் போகலாம். அடுத்த வேர்டு பார்த்திங்கன்னா தினம். தினம் அப்படின்றதுக்கு கன்னடாவில் சிமிலராக தாங்க வரும். தினம் அப்படின்னா தினா, தினா அப்படின்னா தினம் அப்படின்னு அர்த்தம். நிமிடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நிமிடம், ஆர் நிமிஷம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, நிமிஷம் அப்படின்னு சொல்கிறதுக்கு இங்கே நிமிஷா. ஸோ இங்கே ஷான்னு மாறிடுச்சு, இங்கேயும் நான்னு மாறிடுச்சு. ஸோ நான் இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரி இம்முன்ற மாதிரி இங்கே முடியாது, எல்லாம் ஆன்னு மேக்ஸிமம் முடிஞ்சிருக்கும். ஸோ தினம்னா தினா, நிமிஷம்னா நிமிஷா. இப்போ மணி நேரம், மணி நேரம்னா அவர் இல்லையா, இங்கே மணி அப்படின்னு நம்ம ஜென்ரலாக வந்து ஒரு மணி நேரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மணி நேரம். மணி நேரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு கண்டே, கண்டே, அதாவது கா, கண்டே கிடையாது, கா, கண்டே, டே. இது வந்து டா, நான் இப்படி எழுதிக்கிறேன். ஸோ கண்டே, கண்டே அப்படின்னா மணி, அதாவது அவர் அப்படின்னு அர்த்தம், மணி நேரம்னு அர்த்தம். இப்போ வாரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாரம் அப்படின்னு சொல்கிறதுக்கு வாரா, வாரா. இமுக்கு பதிலாக ஆவா மாறிடுச்சு, சரிங்களா? அடுத்து மாதம் அப்படின்னு சொல்கிறதுக்கு மாதம் அப்படின்னு சொல்கிறதுக்கு திங்களு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே திங்களு, திங்களு, திங்களு அப்படின்னா மாதம்னு அர்த்தம். வாரம், மாதம். அடுத்து என்ன இருக்குது? வருஷம். வருடம்னு நம்ம சொல்லுவோம், இல்லைன்னா வருஷம்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வருஷம். இங்கே என்ன வரும்னு உங்களால் கெஸ் பண்ண முடியுதா? வாரத்துக்கு வாரா வந்துச்சு, வருஷத்துக்கு என்ன வரலாம்? வருஷா, வருஷா. எப்போதும் அப்படின்றத எப்படி சொல்லலாம்? எப்போதும். கன்னடாவில் யாவாகலு, 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 யாவாகலுன்னா எப்போதும். ஆமேலே, நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஆமேலே நோடோனா. ஸோ ஆமேலே அப்படின்னா ஆ மேலே அப்படின்னா அப்புறம், அப்புறம் பார்ப்போம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த அப்புறமோ இல்லை அப்புறம்னு நம்ம பேசி பழகிருக்கோம் இல்லையா, அதுதான் இங்கே ஆமேலே அப்படின்னு அர்த்தம். இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ இதுக்கு முன்னாடி 3 வீடியோவில் நான் இன்னும் நிறைய வேர்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க தயவுசெய்து அதையும் போயிட்டு பாருங்கள். இதை எல்லாத்தையும் வச்சு உங்களால் நிறைய சென்டென்சஸ் மேக் பண்ண முடியும். அதுவும் நான் இப்போ இன்றைக்கி வந்து டென்சஸையும் சொல்லியிருக்கேன்றனால டெஃபினெட்லி பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். இப்போ தான் நீங்கள் கன்னடா கற்றுட்ருக்கீங்க, பெங்களூரில் வேலை பார்க்குறீங்க, இல்லை வேலை தேட வந்திருக்கீங்கன்னா டெஃபினெட்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.
உங்களை மாதிரி வேலை தேடுறவங்களா இருந்தாங்கன்னா டெஃபினெட்லி இந்த வீடியோ அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.